லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 51% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே போல் ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க, ஆனாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 241 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 947 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 865 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 654 ஃபெல்ஸ். தங்க விலையை நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எச்சி முழுங்குது. ஏன்னா ஆசைக்கு கூட ஒரு பவுன் தங்கம் எடுத்து கொண்டு போக முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இந்த குவைத்திகள் திருந்துவாங்களா? 3 நாடுகள் ட்ரம்பிடம் கோரிக்கை. பேராபத்துன்னா எது தெரியுமா? இதுதான். இதோ குவைத்துடைய இராணுவத்தின் அதிரடி ஏற்பாடுகள். பிரைவேட் ஸ்கூல்கள் குவைத்தி குடியிருப்பு பகுதிகளிலிருந்து மூவ் ஆகுது. இதையாட நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு யோசிப்பீங்க. டிரைவர்களே, மிக முக்கியமான தகவல். இல்லீகல் ஹுசைனியா பல இடங்களை அமைச்சரே நேரடியாக சோதனை. கிட்டத்தட்ட 14 கேஸில் 23 பேர் மாட்டியிருக்காங்க போதைப் பொருள் வியாபாரிகள். இதோ மறுபடியும் சுற்றுச்சூழல் அதிகார சபை வாஃப்ரா பகுதிகளில் சுற்றி வளைப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். பேராபத்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்ன தெரியுமா அந்த பேராபத்து? நேற்று எத்தனை பேர் வெளியில் குளிர உணர்ந்தீங்க? நேற்று நான் ஹுசைனியாவுக்கு போயிருந்தேன். ஜாப்ரியாவில் ஒரு ஹிந்தி டிரைவர் ஒருத்தர் அப்படியே சுருண்டுட்டார், முடியல. ஒரு 48 வயசு இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள்லாம் வண்டிக்குள்ளே ஏற்றி, அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல, வீடியோ எடுக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டுமே இல்லை. கையெல்லாம் உரசி காலெல்லாம் உரசி அந்த மனுஷனை கொஞ்சம் சூடு ஏற்றி அந்த மனுஷனை ஒரு நிலைமைக்காக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. குளிர் அந்த அளவுக்கு குளிராக இருந்துச்சு. தயவு செய்து ரொம்ப கவனம். நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. குளிருடைய காலம். வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம். சவுதி அரேபியா, கத்தார், ஓமான் ஏதாவது ஒரு நிலப்பாட்டுக்கு வாப்பா. ரம்பு ஏதாவது ஒரு நிலப்பாட்டுக்கு வா, பிரச்சனை வேணாம், சுமூகமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பார்க்கலாம் ஈரானுடைய அமெரிக்காவினுடைய நிலைமை சுமூகமாகுதா இன்ஷா அல்லாஹ். ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே குவைத்தி குடியிருப்பு பகுதிகளிலேருந்து மூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ரெடி ஆகிட்டு வருது. இனி வருங்காலங்களில் குவைத்தி பகுதிகளுக்குள்ள டிராஃபிக் ஜாமிங் குறைவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான தகவல், அன்பார்ந்த சாரதிகளை, வாகனம் ஓட்டும்போது தயவு செய்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். லைனை ஃபாலோ பண்ணுங்கள். இடையில் சொருகாதீங்க. ஒரு லைன் நிற்குதுன்னா அந்த லைனுக்கு சரியாக அந்த லைனோட சேர்ந்தே போகணும்.
முன்னாடி போய் இடையில நீங்கள் சொருவினீங்கன்னு வைங்க, அதுதான் மிகப்பெரிய தவறான செயல். ஏன்னா இதை இப்போ கேமரா மூலம் மானிட்டர் பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் விட்டாலும் உடனே நம்புகிற வண்டியை எடுத்து உடனே ஃபைனை போட்டுருவாங்க. ரொம்ப கவனம். கொஞ்சம் சம்பளம் அதையும் மிச்சப்படுத்துக்க தான் பார்க்கணும். நம்ம சொன்னால் பயமுறுத்துகிறோன்னு சொல்லுவாங்க. குவைத்துடைய இராணுவம் அவங்களுடைய ஏற்பாடுகளை சில விடயங்களில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தீவிர கண்காணிப்பில் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. தூசி தட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோமா, தூசி தட்டி எல்லாத்தையுமே சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சைரனையும் அப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி இராணுவமும் இந்த மாதிரி ரெடி ஆகுது. சால எதிர்வரும் காலங்களில் என்ன எதுன்றாலும் தெரிய வரும் தானே. அடுத்ததாக போதைப் பொருள் வியாபாரிகள். இனி வரும் காலங்களில் குவைத் நாட்டில் போதைப் பொருள் அப்படின்ற பெயரை எடுத்தாலே மிக பெரிய அளவில் ஆபத்தில் சிக்குவாங்க போதைப் பொருள் வியாபாரிகள். இனிமேலாவது இந்த குவைத்திகள் திருந்துவாங்களா? செருப்பால் அடித்தவங்களுக்கு செருப்பாலேயே அடித்த மாதிரி பதில் கொடுத்த ஒரு டெலிவரி ஓட்டுநர். சபையா பகுதிகளில் ஒரு வண்டியில் போயிருக்காரு. செப்பலால் அடிச்சிருக்கானுங்க குவைத்தி பசங்க. தரமான ஒரு கேள்வி, நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு. இனிமேலாவது இந்த வீடியோவுக்கு பிறகாவது குவைத்திகள் அவங்களுடைய பசங்களை திருத்துவாங்களா? Guys, I'm going my way and then the Arab kid threw slipper on me. What is this in Sabahia, Kuwait? The kid is go this way and I'm going to deliver my food and then the kid put slipper on me. What is this? Where is the manners of these people? I'm going my way, then they threw slipper on me. What happened? What is this people? Please tell to this kid, use brain, respect other people also. If we are delivery boy, we have also respect. We have family also. இந்த கருமத்தையாடா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம், ஆஃபர்ன்னு அப்படின்னு யோசிக்க தோணும். இதோ ஜிலேப் ஷோக் பகுதிகளில் சில நபர்களை பிடிச்சிருக்கிறாங்க. பார்த்தா பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை தயாரிச்சிருக்கானுங்க. எல்லாமே இவனுங்க பேக்கெட் பண்ணி டொஃபி, சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டங்கள். அடுத்ததாக இல்லீகலான ஹுசைனியா, நிறைய இடங்கள் லைசன்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய வியாபாரங்கள், இந்த மாதிரி பல இடங்களில் நேரடியாக உள்துறை அமைச்சரே போய் செக் பண்ணியிருக்கிறாரு. வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் கடைசியில். அதே மாதிரி வஃப்ரா, அர்ஃபைஜான் பகுதிகளில் ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை. பாருங்கள், அனைத்து வீடியோவும் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள். சிப்ஸு, டொஃபி, சாக்லேட், அட திருட்டு பயல்களா, இதெல்லாம் நீங்களாடா தயாரிச்சிங்க? இதையாடா நாங்கள் நாட்டுக்கு வாங்கி அனுப்பினோம்? பாருங்கள், இதெல்லாம் இவனுங்களுடைய தயாரிப்பு. எங்கே போய் சொல்கிறது?
කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर